ஹாய், இட்ஸ் பீன் சம் டைம். ஆமாம், கொஞ்ச நாள் ஆயிடுத்து. அண்ணனோட யூரோப் டூர்ஸ் போயிட்டு வந்தேன். ஹாலிடே இருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஆனால் ஹாலிடே இல்லை. 2 வாரம் போனோம், பயங்கரமாக வேலை. இங்கே அங்கே நிறைய மீட்டிங், 2 இவெண்ட் பாரிஸில், லண்டனில் நிறைய பேர் மீட் பண்ணேன். இட் வாஸ் கிரேட். அண்ட் லாட் ஆஃப் யூ கிவ் மீ ஃபீட்பேக் அபவுட் வாட் வி டூயிங், விச் இஸ் ஆல்சோ வெரி நைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் மீட்டிங். அண்ட் so those of you in Paris, bonjour. Both of you in London, hello. And நம்ம தமிழ் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பேசலாம்? ஃபஸ்ட்டு வந்து ஐ வாண்ட் டாக் அபவுட் செபி அண்ட் திஸ் டிஜிட்டல் கோல்டு. ஏன்னா அதில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. சாதுக்கே நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. சாது கேட்டான், என்ன சார் டிஜிட்டல் கோல்டுங்கிறாங்க, இடிஎஃப்றாங்க. இடிஎஃப் டிஜிட்டல் கோல்டு ஒன்றும் இல்லையா, ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ அதை பற்றி கிளாரிஃபை பண்ணலான்னு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, who I met in London, அண்ணா வந்து சொல்லலை லென்ஸ் கார்ட்டை தொடாத, தம்பி லென்ஸ் கார்ட்டு போடுங்கிறாரு. நான் போடுன்னு சொல்லலை. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஓ என்னது, அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அதை பற்றி நான் சொன்னேன். வீடியோலையும் சொன்னேன். கடைசியில் நான் போடுறேன்னா இல்லையா அப்புறமா சொல்கிறேன்னு. ஸ்டட்ஸ்லேயும் அதான் சொன்னேன். கம்பெனி என்ன பண்ணுறாங்க, நல்ல பிராண்டு, எல்லாம் நல்லது தான். போடுறீங்களா இல்லை உங்கள் இஷ்டம். நான் போடுறேன்னா இல்லையா நான் அப்புறமா சொல்கிறேன்னு ஓப்பன் ஹெண்டடாக விட்டேன். அதெல்லாம் நான் போட்டேன்னு சொல்லலை. நான் ஐபிஓ போடுறதில்லை. நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நான் ஐபிஓ அப்ளை பண்ணதில்லை. இந்த ஐபிஓக்கு நான் அப்ளை பண்ணுவேன்னா எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணிட்டே இந்த ஐபிஓக்கு நீ அப்ளை பண்ணு அப்படின்னு சொன்னார்னா அப்போ தான் ஐபிஓ போடுவேன். ஏன்னா இல்லாட்டா நான் ஐபிஓ போடுறதா எனக்கு நம்பிக்கை கிடையாது. எஸ், முன்னாடி வந்து இந்தியாவில் வந்து ஐபிஓ போடுறதுக்கு வாய்ப்பு இருந்தது நிறையா. ஏன்னா அப்போல்லாம் வந்து ஃபைனான்ஸுக்கே ப்ரைவேட் ஃபைனான்ஸ் கிடையாது. ஸோ இதுமாரி மார்க்கெட் ஓப்பன் பிளேஸில் வந்து தான் அவங்க வந்து ஃபைனான்ஸ் தேடின்னு வருவாங்க. இப்போ தான் இந்த உலகத்தில் எல்லாம் எடுத்து ஃபைனான்ஸ் வந்து நிறைய ப்ரைவேட் ஃபைனான்ஸ் இருக்குது கம்பெனிஸ்க்கு. சாஃப்ட் பேங்க்கு எல்லாமே வராங்க இப்போ உள்ள. ஏஞ்சல் ஃபண்டு, இந்த ஃபண்டு, அந்த ஃபண்டுன்னு சொல்லிட்டு தெரியவே மாட்டேங்குது. நான் இங்கிலீஷில் ஒரு வீடியோ பண்ணேன். இதுமாரி கம்பெனிங்களாம் வந்து இப்போ கூகுளையும் மெட்டாக்கும் ஃபண்ட் பண்ணுறாங்க. சாரி, கூகுள் தப்பாக சொல்லிட்டேன். மெட்டாக்கும் இதுமாரி தான் ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் என்ன சொன்னேன்னா, மெட்டா கிட்ட நிறைய காசு இருந்தது. ஏன்னா அந்த டெக் கம்பெனிஸ் எல்லாம் ஒன்றும் பெரிய செலவு கிடையாது. கேஷ் நிறைய வந்துட்டே இருக்கும். நான் நிறைய கேஷ் இருந்தது. இந்த கேஷ் வரும்போது இந்த கேஷ் எடுத்து எரிய ஆரம்பிச்சாங்க. டேட்டா சென்டர் இது அது டெவலப்மெண்ட் டீம், $100 million சேலரி பேக்கேஜ் எல்லாம் பார்த்துருப்பீங்க நியூஸ். அதுவும் ஐயா சார் என்ன சார் இப்படிலாம் சேலரிஸ் கொடுக்குறாங்க, நமக்கு இதுமாரி கிடைக்குமா, அந்த லெவலுக்கு சேலரிஸ் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய கேஷ் பர்ன் பண்ணாங்க. ஆனால் ஒரு கம்பெனி இன்னொன்று கம்பெனிக்கு போட்டி போடுறாங்க. மைக்ரோசாஃப்ட் வர்சஸ் கூகுள் வர்சஸ் மெட்டா வர்சஸ் ஓப்பன் ஏஐ எல்லாமோ சொல்லி எல்லாம் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. இது நடுவில் ஒருத்தர் நெட்வொர்க்கும் பண்ணிட்டு சேர்ந்தும் செய்கிறாங்க. லைக் மைக்ரோசாஃப்ட் வந்து ஓப்பன் ஏஐல காசு போட்டிருக்கான். அட் தி சேம் டைம் மைக்ரோசாஃப்ட் வந்து அவனுக்கு காம்படிஷன். எஸ், நானும் சாதுவும் அண்ணன் தம்பிக்கு. ஆனால் நாங்களும் சாதுவும் ஒரே இடத்துக்கு சண்டை போட்டுருக்கோம். அதுமாரி தான் அது. ஸோ இந்தமாரி சூழ்நிலையில் அவங்க எல்லா ஃப்ரீ கேஷையும் எரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரீ கேஷ் எரிக்கும் போது என்ன ஆகுது, பணம் திடீர்னு பர்ஸில் இல்லை. ஸோ அண்ணன் என்ன சொல்கிறான், நான் ஒரு பெரிய கம்பெனி சரிங்களா, நான் சின்ன கம்பெனியாக இருக்கும்போது இந்த ப்ரைவேட் ஃபைனான்ஸ்லாம் வந்து கடன் கொடுத்தாங்க. இப்போ பெரிய கம்பெனிலாம் தேவைப்படல. ஆனால் இப்போ தேவைப்படுது. நான் ப்ரைவேட் கம்பெனிலாம் வராங்க, அவங்ககிட்ட பாண்ட் இஷ்யூ பண்ணிவிட்டு அவங்ககிட்ட எனக்கு கடனை வாங்கி செலவு பண்ணுறாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, புது சின்ன கம்பெனியை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. ஷெல் கம்பெனிஸ், ஸ்பெஷல் வெஹிக்கிள்ஸ் சரிங்களா. அந்த ஸ்பெஷல் ஷெல் கம்பெனிஸில் வந்து கூகுள் ஒரு பார்ட்னர், இந்த ப்ரைவேட் கம்பெனி ஒரு பார்ட்னர். அந்த கம்பெனியை வந்து கூகுள் பேலன்ஸ் ஷீட்லேயே வராது. அதில் கடனை எடுத்து அந்த பணத்தை எடுத்து இதில் செலவு பண்ணி எல்லாமோ அப்படி இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ பேப்பரில் பார்க்கறது வந்து எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் இந்த ப்ரைவேட் ஃபண்டிங் வந்ததுலேருந்து இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. யார் வந்து இவ்வளோ கடன் வச்சுருக்கானும் புரிய மாட்டேங்குது. கூகுள் இது வரைக்கும் $30 billion கடன் எடுத்திருக்காங்க ஏஐக்கு இந்த வருஷம் வரைக்கும். இது வரைக்கும் பாண்ட் இஷ்யூ பண்ணி. இன்னும் வருமானமே வருமா அந்த ஏஐலேருந்து தெரியல. நிறைய பேர் அதை ஒத்துக்கிறாங்க. ஏஐ நல்லது, எல்லாம் ஈஸியாக ஆக்குது. ஆனால் இதை வந்து வருமானத்தை ஆக்கத்துக்குன்னு வழி எப்படி இருக்குன்னு யாருக்கும் புரிய மாட்டேங்குது. ஆனால் வந்துட போகிறது. ஸோ இந்தமாரி தான் ஆட்டிடியூட் மார்க்கெட்டில் இருக்குது. அதனால தான் நான் ஐபிஓ தொடதில்லை. ஏன்னா இதுமாரி மக்கள் தேடின்னு போகிறாங்க. எங்கேயாவது பணம் போட்டால் உருட்டின்னா ஏதாவது வருமானு. அதுமாரி இருக்க நிலைமையில
குப்பை கூட வந்து ஏதோ ஒரு வேல்யூ இருக்குமா, அதனால குப்பையை நான் பேக்கெட்டில் வச்சுக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்ம ஊரில் தண்ணி பாட்டில் குடிச்சிட்டு பாட்டில் தூக்கி போட மாட்டோம். அதே பாட்டில் ஏதாவது திருப்பி ரொப்பிக்கலாம், எங்கேயாவது வேறு ஏதாவது எண்ணெயை ஊற்றி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பாட்டில் நிறைய பையில் வச்சுட்டோம். சிரிகிறது. ஆமாம், பிளாஸ்டிக் பேக்ஸு, கெச்சப் பேக்கெட்டு. ஏன்னா நம்ம ஜாதி அப்படி, நம்ம தமிழ் மக்கள், நம்ம இந்தியன் மக்களுங்கெல்லாம் இப்படி தான் இருப்போம். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன்னா இந்த நாட்டில் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கோம். அதனால் நம்ம தாத்தா பாட்டிங்களை நம்மளுடைய வளர்த்து வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஏதாவது இருந்தால் காப்பாற்றி வைக்கணும். ஸோ இதுமாரி அந்த மென்டாலிட்டியில் தான் நம்ம ஐபிஓ பின்னாடி ஓடுறோம். சைக்காலஜி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ லென்ஸ் கார்டில் இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க, இப்போ நான் என்ன செய்யுது உங்களுக்கு வேணால் வெளில வந்துடுங்க. இந்த லென்ஸ் கார்டு என்ன பண்ணுறான்னு அந்த பிராண்ட் மேலே நம்பிக்கை இருந்து இது ஒழுங்காக செய்வாங்கன்னு நம்பிக்கை இருந்தால் வச்சுக்கோங்க. ஆனால் நான் பர்சனலாக நான் போட்டிருந்தேன்னா நான் வெளில எக்ஸிட் ஆகிடுவேன். ஏன்னா அவங்க ரீசெண்டாக சொல்லதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இஃபியாக தான் இருக்குது. இந்த ஏஐ கிளாஸஸ்ஸு செய்யலாம், ப்ராடக்ட் எஸ் பாசிபிள், தப்பே கிடையாது. ஒரு ஆல்ரெடி மெட்டா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கான். நிறையா பணம் செலவு பண்ணி இந்த ஏஐயில் கிளாஸஸில் இப்போ சைனீஸ் கம்பெனிஸ்லாம் போடுறாங்க. அதில் கேமரா போகிறது, மேபி யூபிஐ பேமெண்ட் ஆல்சோ லிங்கிங் இஸ் ஆல் பாசிபிள், எல்லாம் டூவபிள். பட் வில் இட் ரெவென்யூ அவ்வளோ க்ரியேட் ஆகுமான்னு ஏர்னிங் வருது. ஐ ரேதர் ப்ரூவ் த கான்செப்ட். சரியா? பிகாஸ் if I enter now and he fails, I lose. But let's say I do and is successful and I enter at that point in time, yes, I may lose a little bit. கொஞ்சம் வேணா போயிடலாம் டேபிள்லேருந்து. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு ட்ரைட் அண்ட் டெஸ்டடில் தான் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் 2-3 குவார்ட்டர் 2-3 இயர்ஸ் பேலன்ஸ் ஷீட் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் புரிய வரும். ஆக்சுவலாக இவ்வளோ பணம் லென்ஸ் கார்டு சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ தான் ஃப்ரீயாக கொடுக்குறான். ஒரு கண்ணாடி வாங்கினா 4 கண்ணாடி ஃப்ரீன்னு விற்றுருக்கான். அவ்வளோ ஈஸியாக இருந்ததுன்னா எல்லாரும் தான் கொடுப்பாங்களே. ஸோ புரியல எனக்கு. ஸோ ஐல் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ திஸ் இஸ் மை ஒப்பீனியன். ரொம்ப வலிக்குதுன்னா விற்றுடுங்க. ஓகே, இந்த பணம் போனால் பரவாயில்லன்னு இருக்குன்னா இப்போ வச்சுன்னு பாருங்க. ஆனால் சர்க்கிள் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்குள்ளே ஒப்பியும் இருங்க. ஆனால் இப்போ சர்க்கிள் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் நம்ம பேசும்போது இப்போ நம்ம கோல்டு பற்றி பேசிடலாம். கோல்டு இது வந்து புதுசு இல்லை. செபி இந்த வார்னிங் முன்னாடியே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா இப்போ தான் செபி கொடுத்துருக்கான். இல்லை, இந்த வார்னிங் முன்னாடியே கொடுத்துருக்கான் செபி. டிஜிட்டல் கோல்டுன்னு வரும்போது நானே தப்பாக வீடியோ சொல்லியிருந்தனால நிறைய பேர் அதை பிடிச்சினாங்க. அப்புறம் நிறைய கரெக்ஷன் வீடியோ வேறு போட்டேன் அதுக்கு. ஸோ டிஜிட்டல் கோல்டு, ETF, ஃபிசிக்கல் கோல்டு சாவரின் பாண்ட்ஸ். சரிங்களா? அது கடைசி சாவரின் பாண்ட் விட்டுருங்க, ஏன்னா அது இந்த மிக்ஸில் கிடையாது இப்போ இனிமேல். ஸோ இந்த டிஜிட்டல் கோல்டுக்கும் ETF-க்கும் ஃபிசிக்கல் கோல்டுக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் சொல்லிடலாம். ஃபிசிக்கல் கோல்டுக்கு ஒன்றும் கிடையாது, அது வெறும் பியூர் தங்கம். நீங்கள் கடையில் போய்ட்டு பார்த்து நீங்கள் வெயிட்டு பார்த்து நம்பிக்கையான கடையிலேருந்து வாங்குறீங்க. அது டேம்பர் ப்ரூஃப் கவரில் வந்ததுன்னா, காயின்னா அந்த டேம்பர் ப்ரூஃப் கவரில் இருக்கான்னு பார்ப்பீங்க. நகையாக வாங்கினீங்கன்னா வெயிட்டை பார்த்து தெரிஞ்ச கம்பெனி கடையிலேருந்து தெரிஞ்ச ஆள்கிட்டேருந்து வாங்குவீங்க. ஸோ தேர் ஆல்சோ சம் ப்ராப்ளம்ஸ் குட் பி தேர், பட் திஸ் இஸ் இட். மெயின் இஷ்யூ இப்போ என்ன ஆகுதுன்னா, லண்டனில் தான் நிறைய கேள்விப்பட்டேன். இந்தியன்ஸை டார்கெட் பண்ணுறாங்க லண்டனில். ஏன்னா வெளிநாட்டில் என்ன தெரிய வருதுன்னா, நம்ம மாரி இருக்க பேக்கு பசங்கள்லாம் கோல்டுனா நம்ம ஆசைப்படுறோம். நம்ம தமிழியன்ஸ்லாம் நிறைய கோல்டு வாங்கி வீட்டிலே வச்சுட்டு இருக்கோம், பதுக்கி வச்சுட்டு இருக்கோம். வெளிநாட்டில் வேறு எங்கே போய் நம்ம லாக்கர்லாம் தேடி போடுவோம். அந்த நாட்டு விட்டு ஓடி வரணும்னா அந்த கோல்டு என்ன செய்யுது? ஸோ தங்கத்தெல்லாம் வீட்டிலே வச்சுட்டு பூட்டி வச்சுட்டு இருக்கோம் தெரியுது. ஸோ நம்மளே டார்கெட் பண்ணி திருடுறாங்க. ஸோ அதுவும் நம்பலை. நான் சொல்லும்போது ஒரே வீட்டை 2 வாட்டி 3 வாட்டி இடிக்கிறாங்களாம். அதுவும் முன்னாடிலாம் வந்து கதை ஒரு கதையும் உடச்சி போவாங்களாம். இப்போ எப்படின்னா மெட்டல் டிடெக்டர்ஸ்லாம் கொண்டு வராங்களாம். மெட்டல் டிடெக்டர்ஸ் வச்சுன்னு ட்ரெஷர் தேடுறது மாரி ஒரு கபடாக பார்க்குறாங்க நம்ம கோல்டு எங்கே வச்சுருக்கோன்னு. அங்கே வந்து கோல்ட் ஸ்நாச்சிங் ஹேப்பனிங், டார்கெட்டிங் இந்தியன் விமென். ஏன்னா நம்ம தாலி போட்டுன்னு போகிறதுனால அதை யூஸ்ன்னு போகிறதுக்கு. ஸோ physical gold has problems too. Storing is a big problem. Now, digital gold என்ன செபி சொல்லுதுன்னா, மெயினாக என்ன சொல்லிடுறாங்கன்னா, it's not a regulated financial product. SEBI has no eyes on it. So it's not a secure, there's no security in it. It's not a derivative or a commodity, and SEBI has nothing to do with it. Nor does RBI. RBI அதில் கிடையாது.
சரிங்களா? ஸோ நிறைய ப்ரைவேட் பிளாட்ஃபார்ம்ஸ் இதில் பூந்து விளையாடின்னு இருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் ஒன்று இது ஜனங்களுக்கு ஒன்று இருக்குது. டாட்டான்னு ஒரு பேர் இருந்தால் நம்பிடுவாங்க. காட்ரேஜ்னு ஒரு பேர் இருந்தால் நம்பிடுவாங்க. சரியா? ஸோ ஒரு ஒரு ஊர்லேயும் அதுமாரி ஒரு பேர் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பேரை வேணால் ஒரு கோல்டு கம்பெனியை போட்டு நான் போய் உருட்டின்னு இருக்கலாம். ஃபேக் க்ரியேட் பண்ணது ரொம்ப ஈஸி. இப்போ ஏஐ வந்ததுனால என்னோட உருவத்தை வச்சுன்னே நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் என்னமா போட்டு குப்பையை போட்டுருக்காங்க. அதனால தான் நான் காசு செலவு பண்ணி ஒரு ப்ளூ டிக் வாங்கினேன். ஆனாலும் வந்து இன்னும் நம்பிடுறீங்க. நான் என்ன பண்ணது? ஸோ யாராவது ஊர் தெரியாமங்கிட்ட வந்து ஃபிசிக்கல் கோல்டு வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. ஆனால் இது மாத்திரம் போய் ரெடியாக கொடுத்துருக்கீங்க. நான் பண்ணாதீங்க. ஸோ அதான் இன்னொன்று. 3வது வந்து அவன் ஆக்சுவலாக ஃபிசிக்கல் டிஜிட்டல் கோல்டில் வாங்கி ஸ்டோர் பண்ணி உனக்கு வைக்கணும்னு பேர். ஆனால் அது ஒன்றும் ஒரு யூனிஃபைட் ஆடிட்டிங் சிஸ்டம் இல்லை, ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட் ஒன்றுமே கிடையாது. இது இடிஎஃப்லலாம் இருக்குது. ஸோ தட் இஸ் வை ஏன் இப்போ திருப்பி இது சொல்கிறான்னா, ரீசெண்டாக நம்ம கோல்டு ப்ரைஸ் இப்படி ஏறித்து ராக்கெட் மாரி. நம்ம மக்கள் பயப்படுறாங்க. எங்கெல்லாம் கோல்டு வாங்க முடியுமோ வாங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து இந்த யூபிஐ மூலமாக நிறைய டிஜிட்டல் கோல்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல மடங்கு வாங்கிட்டு இருக்காங்க. அதனால செபி பயப்படுறாங்க. திடீர்னு வந்து எல்லாரும் ஓடி வந்து செபி என்ன செபி, அப்போ செபி சொன்னாங்க, நான் நீங்கள் எதுவும் சம்மந்தம் இல்லையா, நீ ஏன் போய் வாங்கினேன்னு சொல்லிட்டு போகிறான். முன்னாடியே சொல்லுவான், எனக்கு வந்து சம்மந்தம் இல்லைங்க, எனக்கு வந்து சம்மந்தம் இல்லை, பார்த்துக்குங்க, பண்ணுறீங்கன்னா பார்த்து பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஹூ பைஸ் கோல்ட் லைக் திஸ்? லோவர் மிடில் கிளாஸ், த புவர். ஏன்னா பணக்காரனுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில், இல்லாட்டா இங்கே நம்ம போட்டு எல்லாமே விளாடுவாங்க. இந்தமாரி மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் ஏழைங்க தான் இதுமாரி கோல்டில் ரிலை ஆகிறாங்க. ஸோ தே ஆர் த வீக்கஸ்ட் இன் சொசைட்டி, த மோஸ்ட் வல்னரபிள் இன் சொசைட்டி. அவங்க தான் ஜாஸ்தி அடி வாங்க முடியும். ஸோ அவங்கள தான் நிறைய பேர் இதுமாரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ளீஸ் இந்த டிஜிட்டல் கோல்டு வாங்குறீங்க போகிறீங்கன்னா செவி சொல்றது மாரி வாங்காதீங்க. எங்கள் அண்ணன் சொன்ன மாரி டிஜிட்டல் கோல்டு வாங்காதீங்க. 2 ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல் கோல்டு நான் சொன்னது, இன்னொன்று வந்து கோல்ட் பீஸ், நிப்பான் கோல்ட் பீஸ், டாடா கோல்ட் பீஸ், டாடா கோல்ட் இடிஎஃப், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் இடிஎஃப். சரிங்களா? தட் இஸ் ரெகுலேட்டட் பை செபி. ஸோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் சேஃப். செபி ஹேஸ் ஐஸ் ஆன் இட். செபி கண்ணு வச்சுட்டே நிறைய நடக்குது. நம்ம ஜெயின் ஸ்ட்ரீட்லாம் நடந்திருக்கு. அது நிறையெல்லாம் பார்த்து ஆஹான்னு சொல்லியிருக்கோம். அந்த கதையெல்லாம் எப்படி பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட்டுக்குள்ளே உள்ள விட்டாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த செபியே வந்து எப்படி இருக்கும்போது அவங்களே வந்து பண்ணாதீங்கன்னா அப்படின்னா நினச்சி பாருங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னு. ஸோ ஐ ஹோப் யூ காட் சம் கிளாரிட்டி ஆன் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் எங்கே பண்ணணும்? ஃபிசிக்கல் கோல்டுனா எஸ், பட் physical gold needs to be stored, physical gold needs to be kept safe. ஏன்னா இப்போ விலை ஏறின்றதுனால எல்லாரும் தேடின்னு இருக்காங்க. இங்கெல்லாம் யாருக்கெல்லாம் தெரிஞ்சு இவன் கையில் கத்தி இருக்கும் கழுத்தில் வச்சு வாங்கலான்னு பார்க்குறாங்க. ஸோ பார்த்து இருங்க. ஃபிசிக்கல் கோல்டு வாங்கினாலும் if you're buying electronic form, only ETF, Nippon Gold Bees is what I'm looking at. நான் அதில் தான் வைக்கிறேன் பணத்தை. கோல்டு வாங்கணுன்னா நான் டிஜிட்டல் கோல்டு இல்லைங்க, சரிங்களா, எலக்ட்ரானிக் கோல்டுன்னு கோல்டு இடிஎஃப் நிப்பான் பீஸ் கிளியராக சொல்லிடுறேன். நிப்பான் பீஸ் இடிஎஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டில் தான் நான் கோல்டு ஐ எம் லுக்கிங் அட். இதுதான் ஃபிசிக்கல் கோல்டு. எங்கள் அண்ணன் ஃபிசிக்கல் கோல்டு. மை பிரதர் ஆல்வேஸ் ப்ரிசர்வ்ஸ் ஃபிசிக்கல் கோல்டு. பட் ஃபிசிக்கல் கோல்டு லைக் ஐ செட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ராப்ளம்ஸ். யூ ஹேவ் டு ஸ்டோர் இட். பத்திரமா வச்சுக்கணும், பூட்டி வச்சுக்கணும். நம்ம ஊரில் பிரச்சனை கிடையாது. அட்லீஸ்ட் நான் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிக்கேன். ஏன் சாது நம்ம ஊரில் திருட்டுலாம் ஜாஸ்தியாடா? நம்ம ஊர்லேயே திருட்டு இருக்காங்களா? ஆனால் லண்டனில் நடக்குது மாதிரி தெரியல. ஏன்னா லண்டனில் வந்து போலீஸ்காரனும் வரமாட்டானா. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவன் வீட்டில் வந்து திருடன் கதை இப்படி வருவாராங்க. நீங்கள் தொடர்பீங்கன்னா கதை திறப்பீங்களா? யாருங்க? ஹலோ, ஐ கம் டு ஸ்டீல் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி வச்சுன்னு உள்ளே வருவானா. போலீஸ்காரன் சொல்லியிருக்கா, நீ ஒன்றும் பண்ணாமல் அப்படியே நின்று அவனை அப்படியே பார்த்துட்டு இருக்கணுமா. அவன் மேலே நீங்கள் கை வச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்களா. ஸோ அப்படியே வீட்டுக்கு கதை திறந்து உள்ளே வருவாராம். எப்படி மெட்டல் டிடெக்டர் வச்சு தான் பார்ப்பாங்களாம். ஒன் கோல்டை தூக்கி ஒன் கண்ணு முன்னாடி பேக்கில் போட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம். அப்புறம் நீங்கள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண பிறகு ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சு போலீஸ் வருவாங்களாம். பேன் வந்து நிற்பாங்களாம். வந்து ரிப்போர்ட் எழுதுவாங்களாம். எஸ், 2 guys came, stole gold, they left their card, thank you, here you go claim your insurance சொல்லிட்டு போயிடுவாங்களாம். ஒரே வீட்டை வந்து 3 வாட்டி 4 வாட்டிலாம் அடிச்சிருக்காங்களாம்.
கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு, அந்த ஊரில் எப்படிலாம் நடக்குமான்னு. காட் சேவ் த கிங் ஊரில் எப்படிலாம் காட் சேவ் கூட பண்ண முடியாமல் இருக்கான். ஸோ be careful. Whichever goal you're looking at, be careful. Learn and invest and read what you're doing. And if doubt irundhuna, ask 3-4 people who you know, who you trust. Dey nee enada pandra? Like Sadhu will always come and ask me, because Sadhu, I don't know for what reason, in a number iru and and kepparu, hey Vinod, should I do this? And kepparu, I'll be like, no Sadhu. Then Sadhu will still go do it. And then come and tell me back, I did it. You are right. So anyway, IPO, I told you, Lenskart studs, I did not urtify anything, and I'm not urtifying in Pine Labs. Pine Labs is a company, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, உங்கள் ஸ்வைப்பிங் கார்டு மிஷினில் வந்து எல்லாம் பைன் லேப் எல்லா இடத்துலையும் லோகோ பார்த்துருப்பீங்க. யா, இட்ஸ் ஆல் குட், பட் யூ நோ, லைக் ஐ செட், private players have left very little room for retailers to eat anything off the plate. அட்லீஸ்ட் 2-3 பொறுக்காது இருந்ததும் அது கூட இல்லை. இப்போ அவங்க என்ன கீட்ட பிளேட் என்னென்னா க்ளீன் பிளேட்டாக தராங்க, எம்டி பிளேட். ஸோ பி கேர்ஃபுல் இஃப் யூ ஆர் லுக்கிங் அட் IPO, இஸ் ஆல் ஐ வுட் சே. Anyway, London trip was nice, Paris was nice, back in Chennai, very happy to be back home. Sadhu was also happy to see me. Sadhu was very happy to see me in the morning today. அப்படியே பைக்கை டப்புன்னு கீழே போட்டு ஓடி வந்தார் சாது, ஹெல்மெட் வாங்க. சார் வந்துட்டீங்க? சாது வந்துட்டேன். We hugged it out. Anyway, see you tomorrow or maybe sometime soon with something more, I guess. Bye.